அடியே தாங்க முடியலடி. சைலண்ட், அமைதியா இருமா. ஏன் பூஜா, வெட்டி வெட்டி இழுக்குதுல? அப்புறம் எதுக்கு இந்த வெட்டி வீராப்பு? போர்வெடுத்து போத்திக்க. என்கிட்ட ஒரு கம்பளி இருக்கு, வேணும்னு சொல்லு, அதையும் நான் எடுத்துட்டு வந்து தரேன். ஏய், ஒன்னும் தேவையில்ல. ஓ சரி. நடு ராத்திரியில நீங்க 2 பேரும் ரத்த சோறு படைக்க போகும்போது இப்படிதான் நடக்கும்னு நினைச்சேன். கரெக்டா நான் நினைச்ச மாதிரியே நடந்துருச்சுல்ல? சக்தி, வெளியில போ முதல்ல. நாங்க எதுக்கு போனோம்னு தெரியாம பேசாத. நாங்க எதுக்குடி அங்கெல்லாம் போய் படைக்க போறோம்? அதெல்லாம் வேற விஷயம். நீ போ முதல்ல. சும்மா சமாளிக்காதீங்க. ஆமா, எந்த பேய் உங்களை பயம் காட்டுச்சு? 2 பேரையும் ஒரே பேய் தான் பயம் காட்டுச்சா? அந்த பேய்க்கு வயசு என்ன இருக்கும்? அந்த பேய் படுத்துனது பத்தாதுன்னு இந்த நாய் வேற வந்து படுத்துது. நான் ஏன் கேக்குறேன்னா, பேய்ங்க வயசு பொறுத்து உக்கிரமா இருக்கும்னு சொல்லுவாங்க. எனக்கு என்னவோ நீங்க 2 பேரும் நடுங்கிறத பார்த்தா ஒரு 20-25 வயசு இருக்குன்னு தான் எனக்கு தோணுது. நான் கேட்டது கரெக்ட் தானே? ஏன் சோகமா இருக்கீங்க? சொல்லுங்க. நீ வேற இருக்கிற கடுப்புல. 2 பேருக்கு ஜன்னி வந்த மாதிரி குளிர் அதிகமா இருக்கு டாக்டர். அப்படியா? ஆமா, இருங்க பாத்துறோம். பாருங்க. இந்தாங்கம்மா, இதை வாயில வச்சுக்கோங்க. ஃபீவர் செக் பண்ணணும். இந்தாங்கம்மா, நீங்களும் இதை வச்சுக்கங்க. எப்ப இருந்து சார் இவங்களுக்கு காய்ச்சல் இருக்கு? காலைல ஒரு 3 மணி இருக்கும் டாக்டர். அப்பத்துலேருந்து இப்படிதான் இருக்காங்க. வெளியில எங்கேயாவது போனாங்களா? ஏமா, வெளியில எங்கேயாவது போனீங்களா? என்ன பூஜா, மறந்துட்டீங்களா? நைட்டு எங்கேயோ போனீங்கல்ல? அதை கொடுங்கம்மா. அம்மா, நீங்களும் கொடுங்க. டாக்டர், என்னாச்சு? அவங்களுக்கு ஃபீவர் 108 டிகிரி காட்டுது சார். இவங்களுக்கு 120 டிகிரி காட்டுது. இட்ஸ் a medical miracle சார். என்ன 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 சொல்றீங்க டாக்டர்? தெர்மோமீட்டர் ஒழுங்கா வேலை செய்யுதா? சார், நோ சான்ஸ் சார். இது புதுசுங்க சார், இம்போர்ட்டட் வேற. ஹை குவாலிட்டி தெர்மோமீட்டர். ஏமா, இவ்வளவு டெம்பரேச்சர் இருக்குன்னா எதையாவது பார்த்து பயந்துட்டீங்களா? கிராமத்துல தான் பேய பார்த்தோம் அதை பார்த்தோம்னு சொல்றவங்களுக்கு தான் இப்படி எகுரும். அப்படி எதையாவது பாத்தீங்களா என்ன? இல்ல டாக்டர், அப்படிலாம் எதுவும் இல்ல. மெடிக்கலி நாங்க பேய் பிசாஸ் எல்லாம் நம்புறது இல்ல. இந்த மாதிரி பேஷண்ட்ஸ் சொன்னதை வச்சுதான் நான் கேட்டேன்.
டோன்ட் வரிமா, நான் 3 வேளைக்கு மட்டும் டேப்லெட்ஸ் தரேன், அதை போட்டுக்குங்க, சரியாயிடும். இந்தாங்கம்மா, இது உங்களுக்கு. இந்தாங்கம்மா, இது உங்களுக்கு. இந்த மாத்திரை போட்டீங்கன்னா உடனே நல்லா தூக்கம் வரும். கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க, எல்லாம் சரியா போயிடும். இன்னைக்கு மட்டும் இந்த இட்லி, இடியாப்பம் இந்த மாதிரி சாப்பிடுங்க. சரிம்மா, வரம்மா, உடம்ப பாத்துக்குங்க, சரியாயிடும். வாங்க டாக்டர் போலாம். ஏய், மாத்திரையை போட்டுட்டு படுடி. பூஜா, உடம்ப பாத்துக்கோ. ம், போடி. டாக்டர் ரொம்ப நன்றி டாக்டர், வரேன் ரொம்ப சார். நன்றி. பாத்துக்குங்க. பார்த்து போங்க, போயிட்டு வாங்க. நானே செம்ம பயத்தில் இருக்கேன். பேயை பார்த்ததுலேருந்து அள்ளு விட்டுருச்சு எனக்கு. யார்கிட்ட சொல்றது என்ன பண்றதுன்னு தெரியல. நீங்களா? என்ன ரோஹித் ப்ரோ இது? உங்க ஆளுக்கு என்ன திடீர்னு காய்ச்சல்? எனக்கும் அதே பயம்தான் சிஸ்டர். நானே உங்ககிட்ட சொல்லாம தான் இருந்தேன். நைட்டு காளி கோவிலுக்கு பூஜை பண்ணணும்னு சொல்லி கூப்பிட்டு போனாங்க. பா, லைஃப்ல நான் அதை மறக்கவே மாட்டேன். எனக்கு எவ்வளோ பயமா இருந்தது தெரியுமா? அதுதான் காரணம் நினைக்கிறேன். இங்க பாருங்க, அவங்களுக்கு ஜுரம் வந்துருச்சு, எனக்கு வரல, அவ்வளோதான். பார்த்த அதிர்ச்சி இல்லை, ஆனால் எனக்கு உள்ளுக்குள்ள உதறிட்டு தான் இருக்கு சிஸ்டர். நான் பேய் இவ்வளோ நாள் நேரில் எல்லாம் பார்த்ததில்லை, ஆனால் நேற்று பார்த்ததில்ல, எனக்கே அள்ள விட்டுருச்சு. ஆனா ஏன் பிரியா பேயா இவங்க 2 பேருக்கு மட்டும் பயம் காட்டணும்? அதுதான் சக்தி, எனக்கு புரியல. சரி ரோஹித் ப்ரோ, என் கூட வாங்க. எங்க? வாங்க. நான் கூட நம்பலங்க, பூஜா கூட முதல்ல நம்பல. நான் என் கண்ணால அந்த உருவத்தை பார்த்தேங்க, அப்படியே அச்ச அசல் பிரியா தாங்க. இந்தாங்க தண்ணி குடிங்க. முதல்ல நிதானமா தண்ணி குடிச்சிட்டு பேசுங்க. ரொம்ப பயந்துருக்கீங்க, சோ இத பத்தி நம்ம பேச வேணாம். இல்ல, அவரு பார்த்ததை சொல்லட்டும், அப்பதான் அவருக்கு மெல்ல மெல்ல பயம் போகும். ஒருவேளை நீங்க பயப்படுறதுனால உங்களுக்கு அப்படி தோணுதோ? நான் கூட அப்படிதாங்க நினைச்சேன். ஆனா இந்த பொண்ணு அப்படியே நடந்து வந்து பூஜா பார்த்த உடனே தரையில செத்த மாதிரி படுத்துருச்சு. பூஜா பயந்து வெளில போன உடனே ஜன்னல் வெளியே நின்று அப்படியே ஈரத்தலைய அப்படியே ஒரு விரலா கொதிக்கிட்டு இருந்ததுங்க. யாரோ சேர் இழுத்தா மாதிரி இருந்தது. அரண்டவனுக்கு 2 தலம் பேயின்னு சொல்லுவாங்க. முதல்ல நீங்க உட்காருங்க ரோஹித் ப்ரோ. சாரி. என்ன ரோஹித் ப்ரோ இப்படி பயப்படுறீங்க? ஃபேனை கொஞ்சம் ஸ்பீடா வைக்கட்டுமா? இல்ல அதெல்லாம் வேணாம். செம்மையா ஒரு பேய் படம் பார்த்த மாதிரி இருக்கு. அப்புறம் பூஜா என்ன பண்ணா? அப்படியே பார்த்து நடுங்கிட்டா. அவளால அதை வெளியும் சொல்ல முடியல. அப்புறம் அங்கங்க விசாரிச்சு நாங்க ஒரு சித்தர்கிட்ட போனோம். அவரு கரெக்டா உங்க மேல ஒரு ஆன்மாக்கு ரொம்ப கோவம் இருக்குன்னு சொன்னாரு. என்னது, ஆன்மா கோவமா இருக்குன்னு சொன்னாரா? அது மட்டும் இல்ல, அந்த ஆன்மாக்கு கோவத்தை போக்க பரிகாரமா நடுச்சாம 12 மணிக்கு காளி கோயில ரத்த சோறு வைக்கணும்னு சொன்னாங்க. ரத்த சோறா? ஆமா, பச்சை ரத்தத்துல சோறு பிசைஞ்சு காளிக்கு படைக்கணும்னு சொன்னாங்க. நானும் பூஜை கூட தான் போயிருந்தேன். அப்போ அது பேய்களை விடலையே. இந்த பரிகாரம் எல்லாம் பண்ணி இவ்ளோ கஷ்டப்படுறதுக்கு அந்த பேய் கூட வீட்லயே வாழ்ந்துடலாம்ல.
உங்க பூஜாக்கு அது புரியல பாருங்க. பூஜா இப்போ தனியா படுக்க கூட பயந்துட்டு தான் இருக்கா. துணைக்கு என்ன வேற கூப்பிடுறா. ரோஹித், காத்து ரொம்ப ஜாஸ்தியா வருது. அந்த ஜன்னலை கொஞ்சம் சாத்திட்டு வரீங்களா? நானா? ஆ, சாத்திடுங்களேன். சரி. பாருங்க. என்ன ஆச்சு? ஐயோ, அந்த பேய் வெளில தான் இருக்கு பாருங்க. எங்கங்க? அங்க எதுவுமே தெரியலையே. என்னாச்சு உங்களுக்கு? நிஜமாவே பேய் உங்களை துரத்துதா? அங்க பாருங்க. அங்க பாருங்க. ஏங்க, முதல்ல நீங்க உட்காருங்க. உட்காருங்க. கூல் டவுன், உட்காருங்க. இப்படிதான் சின்ன வயசுல சம்பூரண பேய பத்தி சொல்லுவாங்க. அதுக்கு யார ரொம்ப பிடிக்குமோ அவங்க பின்னாலேயே அது வருமா. அதுக்கப்புறம் அவங்கள கொன்னுடுமா. நிஜமாவா மேடம்? இப்ப நான் ஜன்னல் வழியா பார்த்தேனே, தலையை காய வச்சது. அது அந்த சம்பூரண பேயா இருக்காதுல்ல? எங்கேயா பாத்தீங்க? என்ன ப்ரோ, நாங்க தான் இங்க 2 பேரும் இருக்கோம்ல. அங்க பாருங்க, ஜன்னல்ல ஒண்ணுமே இல்ல. மேடம், உங்களுக்கு ஏதாவது தெரியுதா அந்த ஜன்னல்ல? இல்லங்க. இந்த ஆபீஸ்க்குள்ள பிரியா வந்துட்டாங்க. இது பிரியா தான். பிரியா செத்து அந்த கேஸ் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அது சரி, அந்த பேய் பிரியா மாதிரி இருந்துச்சா? நல்லா பாத்தீங்களா? இந்த பாருங்க, நான் பேசிக் அதெல்லாம் நம்பவே மாட்டேன். கடவுள் இருக்கிற உலகத்துல பேய் எப்படி வாழும் நானே சொல்லுவேன். ஆனா இப்ப வேற வழியே தெரியலங்க. ரோஹித் ப்ரோ, இப்படி எல்லாம் நீங்க பயப்பட வேண்டாம். அதனாலதான் நான் மேடம் கிட்ட உங்களை கூட்டிட்டு வந்தேன். மேடம், நீங்க கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க. அப்பதான் இவர் வீட்டுக்கு திரும்ப போவாரு. ஒருத்தவங்களோட பயம் தாங்க அடுத்தவங்களோட தைரியம். உங்க மனசை திடப்படுத்திக்கிட்டு இனிமே நான் பயப்பட மாட்டேன்னு 10 தடவை உங்க மனசு கிட்ட சொல்லிட்டு அந்த ஜன்னல் பக்கம் போங்க. பேயும் இருக்காது, ஒன்னும் இருக்காது. அட, தைரியமா போங்க ரோஹித் ப்ரோ, நாங்க தான் இங்க இருக்கோம்ல. ஏங்க, என்னங்க இப்படி பயந்துட்டு இருக்கீங்க? இப்படி பயந்தீங்கன்னா நீங்களும் ரத்த சோறு படைக்க வேண்டியதுதான். அட, என்ன ரோஹித் ப்ரோ, வாங்க, நானும் வரேன். வாங்க. இங்கதாங்க இருந்துச்சு. நான் திரும்பி பார்க்கும்போது இங்கதாங்க இருந்தது. எங்க இருக்கு ரோஹித் ப்ரோ? இங்க ஒண்ணுமே இல்ல பாருங்க. ஐயோ, எங்க? அங்க பாருங்க. அங்க நிக்குது பாருங்க, ஆப்போசிட்ல. அங்க எங்க பேய் இருக்கு? வெறும் சேர் மட்டும் தான் இருக்கு ரோஹித் ப்ரோ. ஏங்க, அங்க பாருங்க. பாருங்க, நிக்குது பாருங்க. இதோ கண்ணு முன்னாடி நிக்குது பாருங்க. ஏங்க, அது பிரியா தாங்க. பேய் அலையுறாங்க. அங்க பாருங்க, உங்களுக்கு தெரியலையா? எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. அங்க பாருங்க. ரோஹித், என்னங்க இது? எங்களை பயமுறுத்துறீங்களா? நான் ஏங்க உங்களை பயமுறுத்த போறேன்? அந்த பேய் தாங்க என்ன பயமுறுத்துது. ஐயோ, அங்க பாருங்க. ஐயோ, மேல நிக்குது பாருங்க. என்ன சக்தி? மேல நிக்குது பாருங்க. ஐயோ, அங்க பாருங்க. உங்க சார் பக்கத்துல பாருங்க. என்னாச்சு உங்களுக்கு? ஐயோ, உங்க சேர்ல உட்கார்ந்து இருக்கீங்க. எங்க? உங்களுக்கு தெரியலையா? அது உங்க சேர்ல உட்கார்ந்து இருக்கு பாருங்க. எங்க?
உங்களுக்கு தெரியலையா? அப்போ அது பார்க்கிறதுக்கு பிரியா மாதிரி இருக்கா? ஐயோ ஆமாங்க, பிரியா தாங்க, அதே தாங்க. பிரியா, உனக்கு ரோஹித்த பிடிக்குமா? அதுக்காக தான் இங்க வந்தியா? எது பிடிக்குமாவா? ரோஹித், உங்க மனசுல இருக்கிற பயம் போணும்னா நீங்க போய் பிரியா கிட்ட பேசுங்க. போங்க எது? போங்க. அது பேய்ங்க, அது கூட போய் பேச சொல்றீங்க? நாங்க தான் இங்க இருக்கோம்ல, நீங்க போங்க. போங்க ஐயோ, ரோஹித். போங்க போங்க ரோஹித். என்னங்க போங்கண்ணா. சொல்றீங்க? அட ரோஹித், கை கையை கொடுங்க. என்ன ரோஹித் ப்ரோ, நாங்க தான் இருக்கோம்ல. கைய கொடுங்க. அட கைய கொடுங்க ரோஹித் ப்ரோ, கொடுங்க. வலிக்குது. என்னால இன்னும் நம்பவே முடியலங்க. பார்க்க அப்படியே பிரியா மாதிரியா இருக்குங்க. ஆமா, இவங்க எப்படி பாத்தீங்க, எங்க பாத்தீங்க, யார் பாத்தீங்க? இவங்க எப்படி பேர் நினைக்க ஒத்துக்கிட்டாங்க? இப்படி மூச்சு விடாம இத்தனை கொஸ்டின்ஸ் கேக்குறீங்களே ப்ரோ, இதுக்கெல்லாம் ஒரே பதிலா சொல்றேன். பிரியா மாதிரி இருக்கிற தேவிய நான் எப்போ யார் மூலமா எப்படி சந்திச்சேன் தெரியுமா? மத்த விஷயம்லாம் அவளுக்கு தெரிஞ்சிருக்கும்னா ஓகே. ஆனா இத அவகிட்ட யார் சொன்னா? கேமரா எதுக்காக வச்சிருக்கோம், எங்க வச்சிருக்கோன்னு எல்லாமே அவளுக்கு எப்படி தெரிஞ்சது? ஒருவேளை கிரி திடீர்னு... ஐயோ, நாம கூட 4 அடி அடிச்சா என்ன ஏதுன்னு எல்லாத்தையுமே நம்ம சொல்லியிருப்போம். ஆனா அவங்க 2 பேருமே சொல்ல மாட்டாங்க மேடம். வெற்றிக்காக உயிரை கொடுக்கறதுக்கு கூட யோசிக்க மாட்டாங்க. வெற்றினா அவங்களுக்கு அவ்வளவு உசுறு மேடம். அப்புறம் எப்படி சக்தி? பூஜா எதுக்காக இப்படி எல்லாம் பண்ணன்னு எனக்கு தெரியல மேடம். கார்த்திக் சார் யமுனா அக்கா கிட்ட போய் தகராறு பண்ணார்ல, அது எல்லாமே கூட பூஜாவோட டிராமா தான். எப்படி எல்லாம் யோசிச்சிருக்கான்னு பாருங்க. இப்படி எல்லாம் ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா துர்கா கண்டிப்பா எனக்கு தான் போன் பண்ணுவாங்கறத யோசிச்சு கார்த்திக் சார தூண்டி விட்டுருக்கா. ஆனா
அதுக்கும் கேமரா காணாம போனதுக்கும் என்ன சம்மந்த சக்தி? கேமராவை நம்பர் லாக் போட்டு சேஃபா வச்சிருக்கேன்னு தானே சொன்னீங்க. இந்த டிராமா எல்லாம் என்ன டைவர்ட் பண்றதுக்காக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். வெற்றியை நான் வெளியில கொண்டு வந்துருவேன்னு நான் அவ்வளவு ஸ்ட்ராங்கா சொன்னேன்ல. அப்படின்னா நம்ம கிட்ட ஏதோ ஆதாரம் இருக்கும்னு அவ கெஸ் பண்ணி என்ன நோட்டம் பார்த்திருக்கான். அப்போதான் அந்த கேமராவை அவ எடுத்திருக்கணும் மேடம். உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன். என்னது என்னது மேடம் அது? அது என்ன நான் சொல்ல மாட்டேன். வந்து நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. மேடம்